ஸோ வெல்கம் பேக் டு ஆக போகிறேன்னா வெல்கம் ஆன் போர்ட் தீபிகா படுகோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ ஒரு சின்ன இன்னொரு மேக்கிங் வீடியோ கிளிம்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தேன் நான், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நேற்றே பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ தான், தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அடி வாங்குது. என் டைமிங் எனக்கு புரியுது, என் தப்பு தான். நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிற முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படியாச்சும் ஆன் டைமில் வர பார்க்குறேன். ஸோ வாங்க இது பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வெரி எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் வெரி எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்டில் இன்னும் செம்ம எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து இந்த படத்துக்கு சாயா பேக்கரி மியூசிக் போடுறது. ஸோ தட் இஸ் ஒரு செம்ம பம்பான ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா தெரியல, அவருக்கு கிடைக்கிற லைனப் வந்து இட் லுக்ஸ் வெரி பிக், வெரி ப்ராமிசிங். ஒரு பாட்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தலைவன் ஒரு 3 பாட்டு பண்ணிட்டாரு. பட் ஒரு படமாக ஒரு இன்னும் ஒரு ஆல்பம் கூட ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் இத்தனை படம் சைன் பண்ணுறது வந்து இட் லுக்ஸ், அது அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை குறிக்குதுல்ல. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த டீம் அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸை வச்சு இறக்குறாங்களே. ஸோ தட் இஸ் லைக் அது செம்ம அட்மைரிங்காக இருக்குது, செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஒரு பக்கம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் இருந்த மியூசிக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. Damn. VFX என்னமோ பண்றாரா? Hey. Wow. Okay. Damn, this looks damn exciting. Oh damn. The quality of this video is insane. Okay, first of all, the quality of this video is insane. Right from this motion graphics and the texturesலாம் எஸ் 4Kல இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லா 4K வீடியோலாம் அவ்வளோ ஹை குவாலிட்டியெல்லாம் தெரியறது கிடையாது. சரியா, இதை பாருங்க. Damn, that is some real high quality shit. செம்ம ஹை குவாலிட்டி இதில் இருக்குது. மேக்கிங் வரையும் அவங்க மேக்கிங் ஷூட் பண்ணுறதே செம்ம ஹை குவாலிட்டியில் இருக்குது. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் கைஸ். எப்படி தான் இருக்க போது, என்ன மாதிரி ஒரு படமாக இருக்க போது, அட்லீஸ்ட் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்க செம்ம கியூரியாசிட்டியில் உட்காந்துருக்கேன் நான் சீரியஸாக. எனக்கு தெரியுது, எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கணேஷ் ரொம்ப எக்ஸைட் ஆயிடாத, இரு வரட்டும் அடுத்த வரட்டும். இப்போயே இவ்வளோ எக்ஸைட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு அடி வாங்கினதுனால தக் லைஃப் பேஸ் பண்ணி கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக தான் அடி வாங்கியிருக்கேன்னா, அதனால் வந்து கொஞ்சம் பயம் எக்ஸ்ட்ராவாக வருது எனக்கு. நம்பிக்கை வைக்கிறதுக்கு எப்பயுமே இப்படி நம்பிக்கை வந்துடும். ஓகே செமையாக இருக்கும், வெயிட் பண்ணுவோம், பயங்கரமாக இருக்க போது அப்படின்னு. அதை வந்து முன்னாடி பீஸ்ட்னு ஒரு படம் பயங்கரமாக போட்டு உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் நல்ல பையனாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷனே வச்சாலும் படம் பார்க்க போகும்போது எக்ஸ்பெக்டேஷன்லாம் இறக்கி வச்சுட்டு படமாக பார்ப்போன்னு உட்காந்துருவேன். ஸோ அது எப்பயுமே ஒரு பழக்கமாக வச்சுட்டேன் நான். பட் அந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸை வந்து தக் லைஃப் அப்படின்ற அந்த படம் வந்து நான் ரொம்ப மினிமலாகவே பேசிக்ஸாகவே அந்த படம் எனக்கு ரைட் நோட்ஸ் எனக்கு பர்சனலாக ஹிட் பண்ணல அப்படின்றப்ப ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் டு அன் எக்ஸ்டென்ட். லைக் எனக்கு புலம்பிக்கிட்டே இருந்தேன் 2 நாளாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பசங்கிட்ட எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருந்தேன். மக்கறவங்களெலாம் புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால ஐ திங்க் என்னால் இதுக்கு அப்ரைட்டாக எடுத்து என்னால் எக்ஸைட் ஆக முடியல. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து ஐ எம் ட்ரூலி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ். ஏன்னா ஸ்டோரி போர்டிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. இப்போ வேறு வேர்ல்டு, அதுவும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வரைஞ்சி வச்சுருக்கோம் காட்டுறோம் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் அனிமேட்டட் ஸ்டோரி போர்ட் தட் லுக்ஸ் பிளடி அமேசிங். ட்ராகன்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக ஏதோ ஒன்று இருக்குது. அதுவும் அட்லிக்கு இருக்கிற விஷுவல் சென்ஸ் வந்து
வெறித்தனமான ஒரு விஷுவல் சென்ஸ் இருக்குது அந்த ஆளுக்கு. சத்தியமாக வேறு லெவலில் ஒன்று செய்வார் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதான். ஓகே ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த ஒரு பயம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இதானதுனால கொஞ்சம் தள்ளியே இருக்கேன் நான். இப்போதைக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் அது தானே, இது நம்ம ஒரிஜினல் படம் ஃபுட்டேஜ்லாம் எதுவுமே பார்க்கல. ஸோ இட்ஸ் நாட் அ டைட்டில் டீசர் ஆல்சோ. ஸோ டைட்டில் டீசர் வரும்போது படம் எதை பற்றி அப்படின்ற ஒரு மூடையாக செட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நாட் டு லை, it is exciting and சாயா பிங்கர்ஸ் மியூசிக் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ். அவரோட மியூசிக் வந்து அன்றைக்கி நான் மாமாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு பர்சனலாக பென்ஸு யூனிவர்ஸ் தீம் வந்து பயங்கரமாக பிடிச்சிருச்சு. செம்ம தீம் அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த தத்தகம் அதெல்லாம் வேறு மாதிரி ஒரு சம்பவமாக இருந்துச்சு எனக்கு இப்போ அவர் பிளட் இஸ் ஆன் இஸ் வே அதை நான் ரியாக்டே பண்ணல ஆக்சுவலாக. அது வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. பட் அதை நான் அப்புறம் பார்த்துட்டேன். ஸோ அது ஸ்பாட்டிஃபைல வேறு ஷஃபரில் கேட்டேன் அது நான். ஸோ தட் வாஸ் அமேசிங். அது எல்லாமே ஒரு மாதிரி சவுண்டிங்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லேயர்ஸ் அடுக்கிறாரு அப்படின்றப்ப அது கொஞ்சம் செம்ம ஒரு ஃப்ரெஷ் டேக் கொடுக்குது எனக்கு பர்சனலாக. எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் என்ன பண்ண போகிறார் இந்த படத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதில் பார்ப்போம். நன்றி.